உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சனி சம்பந்தம் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சந்திரன் ஒரு சுபகிரகம், அவரின் சொந்த வீடு கடகம். சனி ஒரு அசுபகிரகம், அவரின் சொந்த வீடு மகரம் கும்பம். சனிக்கும் சந்திரனுக்கும் நேரடி பகை, சனிக்கும் சூரியனுக்கும் நேரடி பகை. எனவே சூரியன் சனி சம்பந்தம் ஏற்பட்டாலும் சந்திரன் சனி சம்பந்தம் ஏற்பட்டாலும் ஜாதகர்களுக்கு தோஷங்களை தருகிறது, தீய பலன்கள் தருகிறது. சனியுடைய மகர ராசிக்கு நேர் எதிரே 7ஆம் வீடாக கடகம் அமையப்பெற்றிருக்கிறது. சனியுடைய கும்பராசிக்கு நேர் எதிரே 7ஆம் வீடாக சிம்மம் அமையம் பெற்றிருக்கிறது. சந்திரன் சனி சம்பந்தம் என்பது 3 வகையாக உள்ளது. ஒன்று, சந்திரனும் சனியும் ஒரே ராசியில் இருப்பது, ஒருவரையொருவர் 7ஆம் பார்வையாக பார்த்து கொள்வது, ஒருவர் வீட்டில் மற்றொருவர் அமர்வது என்பதேயாகும். இவ்விதமான சம்பந்தத்தை ஒரு ஜாதகம் பெருமானால் அது புணர்ப்பு தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புணர்ப்பு தோஷம் என்பது திருமணத்திற்கு தோஷம் தரும் அமைப்பு. சில நூல்களில் சனி சந்திரனின் நட்சத்திரங்களிலே சஞ்சரித்தாலும் சந்திரன் சனியின் நட்சத்திரங்களிலே சஞ்சரித்தாலும் அதுவும் புணர்ப்பு தோஷம்தான் என்று குறிப்பிடுகிறது. இந்த புணர்ப்பு தோஷம் என்பது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை கூட தடுத்து நிறுத்தும் வலிமை மிக்க தோஷம். இந்த புணர்ப்பு தோஷம் உள்ள ஜாதகர்கள் எல்லாம் மிக வைராக்கியம் படைத்தவர்களாக இருப்பார்கள். வைராக்கியம் என்ற சொல்லுக்கு தான் சொல்லும் சொல்தான் சரியானது, சட்டப்படி அதுதான் சரி என்று எடுத்துரைப்பதும், அடுத்தவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாத நிலை, பிடிவாத குணம் போன்றவைகளைத்தான் தருகிறது. எனவே கணவனுக்கோ மனைவிக்கோ இந்த நிலை இருக்குமானால் உயர்ந்த ஆன்மீகவாதிகளாகவும் தத்துவ ஞானிகளாகவும் புகழ்பெற்றவர்களாகவும் விளங்குவார்கள். சந்திரன் சனி சம்பந்தப்பட்ட தத்துவ ஞானிகள் ஏராளம் பேர் உள்ளார்கள், தலைவர்கள் ஏராளம் பேர் உள்ளனர், நிறைய ஆன்மீகவாதிகள் உள்ளார்கள். இந்த வைராக்கிய குணம் அவர்களுக்கு இருந்ததினால்தான் இவ்விதமான ஒரு துறவரத்தன்மையை வழங்கியிருக்கிறது. எனவே இந்த புணர்ப்பு தோஷம் உள்ள ஜாதகர்களுக்கு இந்த தோஷம் திருமணத்தை தடை செய்யும், திருமணத்தில் இடையூறுகளை ஏற்படுத்தும், கணவன் மனைவிக்குள் பிரிவினை ஏற்படுத்தும். சந்திரனுக்கு 2-11 சுபர்கள் இருந்தால் சுபகிருத்தார் யோகம். சந்திரன் உயர்தரமான பலன்களை ஜாதகருக்கு வழங்குவார். இவ்வாறு சந்திரன் அமர்ந்த ராசிக்கு 2-11 சனி அமர்ந்தால் சந்திரனுடைய பலம் குறையும். சந்திரனுடைய பலம் குறையும் போது சந்திரன் தரும் சுப பலன்களும் குறையும். இந்த அமைப்பு ஒரு தீமை செய்யக்கூடிய அமைப்பு. அடுத்து, சந்திரனுக்கு 8 சனி இருந்தால் உடல் நோய் ஏற்படும். அதாவது ஜாதகன் ஏதாவது ஒரு நோயாலே பீடிக்கப்படுவான். சனி ஆயுள்காரகர். எனவே சனி 8 இருந்தால் ஆயுள் தீர்க்கம் ஏற்படும். சந்திரனுக்கு 6 சனி இருந்தால் மனக்குழப்பம், பல்வேறு மேடு பள்ளங்களை, வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நிலைகளை, ஏழ்மை நிலைகளை அந்த ஜாதகர்கள் பெற முடியும். பொதுவாக 6ஆம் இடத்திலே சனி இருந்தால் குடும்ப நல்ல பலனை தருவார். சந்திரனுக்கு 3, 6, 11 சனி இருந்தால் நல்ல பலன்களை தருவார், அசுப பலன்களை தர மாட்டார். இது ஒரு பொது விதி. சந்திரனுக்கு 6 சனி இருந்தால் வாழ்க்கையில் இடையூறுகளையும் சங்கடங்களையும் குழப்ப நிலைகளையும் தரும். சந்திரனுக்கு 4 சனி இருந்தால் பகை வெல்லும் ஆற்றலை ஜாதகன் பெறுவான். சந்திரனுக்கு 7 சனி இருந்தால்தான் அது புணர்ப்பு தோஷம். சந்திரனுடைய நட்சத்திரங்களிலே சனி அமர்ந்தாலும் சனியுடைய நட்சத்திரங்களிலே சனி அமர்ந்தாலும் சந்திரன் தீய பலன்களைத்தான் தருவார். சந்திரன் பலம் பெற்ற ஜாதகர்கள் எல்லாம் கல்வி மான்களாக, அழகானவர்களாக, நல்ல சாத்வீக குணம் கொண்டவர்களாகவும், ஆன்மீக நெறியாளர்களாக, கற்பனை திறன் படைத்தவர்களாக, செல்வந்தர்களாக, ஆடை ஆபரணங்களை உடையவர்களாக, சொந்த வீடு வாகனங்கள் பெற்றவர்களாக விளங்குவார்கள். எனவே அவ்விதமான சந்திரன் சனியால் பாதிக்கப்படும் போது சந்திரன் தரும் நல்ல பலன்கள் அனைத்தும் குறையும். எனவேதான் சந்திரன் சனி சம்பந்தங்கள் நன்மை பயப்பதில்லை, ஜாதகர்களுக்கு தீமைதான் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.